தோழர்களே தோழியர்களே வணக்கம். இன்னைக்கு நான் சொல்ல போற டாபிக் என்னன்னா, இந்த கோழிகளுக்கு பண்ணையில வளர்ப்பீங்க கோழிகள். இப்போ நிறைய பேர் பண்ணையில கோழி வளர்ப்பாங்க. என்ன கோழி வளர்ப்பாங்க அப்படின்னா, பண்ணையில எல்லா கோழியுமே பெரும்பாலும் வளர்ப்பாங்க. ஆனால் இப்போ சில இடங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா, பெரிய பெரிய பண்ணையெல்லாம் பார்த்தீங்கன்னா வளர்க்குறவங்க வந்து 500 கோழி 1000 கோழி வளர்க்குறவங்க எல்லாமே இந்த அசில் கிராஸ்னு ஒன்று வளர்ப்பாங்க. இது வந்து இந்த ஹைபிரிட் கோழின்னு சொல்றது. இந்த கோழி வளர்ப்பாங்க. அந்த கோழி வளர்க்குறதுல நமக்கெல்லாம் உடன்பாடு கிடையாது, விருப்பமும் இல்லை. ஆனால் வளர்க்குறவங்களுக்கு தான் நம்ம சொல்கிறோம். இப்போ அவங்க என்ன மருந்து போடலாம் என்ன பண்ணலான்னு கேட்பாங்க. இப்போ அவங்களுக்கு என்ன நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, இப்போ அந்த கோழியை வளர்க்கும் போதே அதுக்கு மூக்கு கட் பண்ணணும். ஒரு 1.5 மாதம் ஆன உடனே 45 நாட்களில் அதனுடைய மூக்கை கட் பண்ணணும். எப்படி கட் பண்ணுறது? அதுக்கு ஒரு மெஷின் இருக்குது. அந்த மெஷினை வாங்கிட்டு வந்து வச்சுக்கிட்டா, அல்லது யாராவது வாங்கி வச்சுருந்தா கூட வாங்கிட்டு வந்து அதை கரண்டில் கோழி அந்த சுவிட்சை ப்ளக்கை மாட்டிட்டு சுவிட்சை போட்டிங்கன்னா அதில் ஒரு பிளேட் 2 பிளேட் இருக்கும். அது சூடாகும். அது சூடாகணுன்னே அந்த கோழி குஞ்சோட மூக்கை பிடிச்சி அதில் வச்சு லைட்டாக தேய்ச்சா தேய்ப்படும். அப்போ மூக்கு கட்டையாகிடும். இதுக்கு பேர் தான் அசில் கிராஸ்ன்றது. இதுதான் அந்த மூக்கு வெட்டின கோழியை பண்ண கோழின்னு சொல்லுவாங்க. அசில் கிராஸ் அப்படின்னா அந்த மூக்கு தேய்ச்சிருக்கும். இல்லைன்னு சொன்னால் அது சுத்தமாக மூக்கு இருந்துச்சுன்னு சொன்னால் அதுக்கு உடம்பு ஃபுல்லாக முடி இல்லாமல் இருக்கும். அதான் அந்த கறி தான் இருக்கும். முடிய ஃபுல்லாக அந்த கோழிங்க ஏத்தாப்பில் இருக்க கோழிங்க எல்லாமே தின்றும். அதான் இந்த கோழி. இப்போ இந்த கோழிக்கு மூக்கு வெட்டுறதுக்கு முன்னாடி என்ன மருந்து போடலான்னு ஒரு மருந்து ஒன்று இருக்குது. அது யாருக்கும் தெரியாது. இப்போ எங்கள்கிட்ட அந்த அசில் கிராஸ் கோழி இல்லை, அதே நேரத்தில் மூக்கும் வெட்ட முடியாது, இல்லாதனால வெட்ட முடியாது. அந்த மருந்தை வந்து செய்முறை விளக்கம் இப்போ உங்களுக்கு காட்ட முடியாது. நான் அந்த மருந்தோட பேர் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்றான் சொல்கிறேன். நிறைய பேருக்கு அந்த பேர் தெரியாது. நீங்கள் இந்த பேரை வந்து மெடிக்கலில் போய் சொன்னீங்கன்னா அவங்க தருவாங்க. இதுதான் இந்த அதனுடைய பேர் என்ன அப்படின்னு கேட்பாங்க. அதனுடைய பேர் வந்து வேக்சி பூஸ்டர் அப்படின்னு பேர். வேக்சி பூஸ்டர். அதை வாங்கிட்டு வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஒரு 5 லிட்டர் தண்ணிக்கு 1 கிராம் பவுடர், ஒரு 5 லிட்டர் தண்ணிக்கு 1 கிராம் பவுடர் போட்டு அந்த தண்ணியை அது ரிங்கர்லையோ அது எங்கே தண்ணி குடிக்குதோ அதில் ஊற்றி வச்சிடணும். இது எத்தனை நாளைக்கு வைக்கணும் அப்படின்னா, மூக்கு கட் பண்ணுறதுக்கு 3 நாளைக்கு முன்னாடியே நீங்கள் வைக்கணும். இது ஏன் வைக்கணும் அப்படின்னா, அந்த மூக்கு கட் பண்ணும்போது அந்த இடத்துல ரத்தம் வரும். லைட்டாக அந்த நரம்பில் தேய்ப்பட்டுருச்சுன்னா ரத்தம் வரும். ரத்தம் வந்துச்சுன்னா என்ன ஆகுனா, கோழி குஞ்சு வந்து தீவனம் எடுக்காமல் இருந்து அப்படியே உடல்நிலை பாதிக்கப்பட்டு இறந்துரும். கழுத்தெல்லாம் ஒரு மாதிரி இப்படி இழுத்துரும். அப்படியே கையெல்லாம் ரெக்கையெல்லாம் அப்படி தொங்குன மாதிரி ஆயிரும். அப்படியே இறந்துரும். ஏன்னா அந்த ரத்தம் போன உடனே அதுக்கு வந்து உடலில் சத்துக்கள் கிடையாது. அதனால ஒன்றுனா இறக்க பார்க்கும். அதை தடுக்கிறதுக்கு தான் இந்த வேக்சி பூஸ்டர். இது என்ன பண்ணோம்னா, தண்ணியில் கலந்து வச்சுட்டா ஒரு 3 நாளைக்கு முன்னாடி அது அந்த தண்ணியவே குடிச்சு அந்த உடம்புல சத்தை ஏற்றிக்கும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதனுடைய அந்த நம்ம மூக்கு சொல்லுவோம்ல, அதனுடைய கவுல் இந்த பகுதி வந்து பார்த்தீங்கன்னா பலமடையும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு கவசம் மாதிரி ஏற்படுத்தும் அந்த மருந்து. அப்போ நீங்கள் தேய்ச்சதுக்கு அப்புறம் ரத்தம் அதிகம் வராது, வந்தாலும் கோழி குஞ்சு பாதிக்கப்படாது. இதுதான் அதனுடைய மருந்தினுடைய மகத்துவம். அதனால தான் இந்த மருந்தை சொல்கிறோம். அதை பார்த்துட்டு கடையில் வாங்கி போட்டு பயனடைங்க. சரி, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் வரும், அதையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கால் பண்ணுங்கள். கண்டிப்பாக கால் பண்ணுங்கள். நான் உங்களுடைய கேள்விகளுக்கு பதிலளிக்க காத்துக்கிட்டு இருக்கேன். வாங்க ஜெயிக்கலாம். நன்றி, வணக்கம்.